பங்குச்சந்தை பகுப்பாய்வில் கூறப்படும் காணொளியை காண வந்த அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். பங்குச்சந்தை கூறப்படும் கால நிலை கரடியின் மதிப்பு எந்த அளவுக்கு பங்குச்சந்தையில் தனித்துவத்தை ஏற்படுத்தி வருகிறது என்பதை பற்றி தெளிவாக நம் காணொலியில் கூறுகிறோம். பங்குச்சந்தையில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களும் தனிப்பட்ட கருத்து, கல்வி நோக்கத்துக்காக மட்டுமே கூறப்படுகிறது. வாங்க காணொலி உள்ள போலாம். பேங்க் நிப்டி திங்கட்கிழமை பங்குச்சந்தையுடைய காலையோட நேர்மறை, கரடியோட எதிர்மறை மற்றும் நிலை மதிப்பை பார்ப்பதற்கு முன்பு இன்று பங்குச்சந்தையில் நிலை மதிப்பு எவ்வாறு செயல்பட்டது என்று சொல்லி பார்ப்போம். வியாழக்கிழமை பங்குச்சந்தை முடிவில் நம்ம என்ன பேசியிருந்தோம்னா 58,938 நேர்மறைனும் 58,858 எதிர்மறைனும் பேசியிருந்தோம். வெள்ளிக்கிழமை பங்குச்சந்தையோட துவக்கம் 58,947. இது ஒரு நேர்மறையான துவக்கம் தான். துவக்கம் கிடைச்ச உடனே கரடிகளை நேர்மறைக்கு கீழே அனுப்பாம காளைகள் தடுத்து நிறுத்தி நேர்மறையிலிருந்து இலக்கு 1 59,132 என்ற துல்லியமான நிலையை அடைகிறாங்க. காளைகளை இலக்கு 1க்கு மேல் செல்லாமல் கரடிகளை அங்கிருந்து தடுத்து நிறுத்தி நேர்மறைக்கு கீழே வர மாதிரி முயற்சி பண்றாங்க. ஆனா காளைகள் ஒவ்வொரு முறையும் நேர்மறைக்கு கீழே போற கரடிகளை தடுத்து நிறுத்தி இலக்கு 1 59,132 என்ற நிலையை அடைத்து வெள்ளிக்கிழமை பங்குச்சந்தையோட முடிவு 59,046. இதை பொறுத்து திங்கட்கிழமை பங்குச்சந்தையுடைய நேர்மறை எதிர்மறையை பார்ப்போம். பேங்க் நிப்டி வெள்ளிக்கிழமை பங்குச்சந்தையோட முடிவு 59,046. இதை பொறுத்து திங்கட்கிழமை பங்குச்சந்தையுடைய காலையோட நேர்மறை 59,138, இலக்கு 1 59,338, இலக்கு 2 59,462. கரடியோட எதிர்மறை 59,058, இலக்கு 1 58,962, இலக்கு 2 58,736. பங்குச்சந்தை பகுப்பாய்வில் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். பங்குச்சந்தை பகுப்பாய்வில் நிலை மதிப்புகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பங்குச்சந்தை பகுப்பாய்வில் காணொலியை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி.